ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இயற்கையை வளப்படுத்துதல். அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இயற்கையை வளப்படுத்துதல் தலைப்பு சார்ந்தே நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். இயற்கையை ஏன் வளப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிற இந்த இயற்கையை ஏன் நாம் வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இயற்கை இன்றைக்கு பற்றாக்குறையாகி கொண்டிருக்க, இயற்கை வளம் என்பது இன்றைக்கு பற்றாக்குறையாகி கொண்டு இருக்கிறது. வருங்கால தலைமுறைக்கு இயற்கை வளங்கள் இல்லை என்கின்ற ஒரு சூழலுக்குள்ளாக இன்று நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் 2 காரியங்கள். ஒன்று மக்கள் தொகை பெருக்கம், இன்னொன்று நாகரிகமான உலகம். இந்த 2 காரியங்களும் இன்றைக்கு வளங்களை, இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்துவதினாலே இயற்கை வளம் பற்றாக்குறையாகி கொண்டிருக்கிறது. எனவே இயற்கை வளம் பற்றாக்குறை ஆவதினால வருங்கால சந்ததியினர் அதனால் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். எனவே அந்த பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக திருச்சபையானது நம்மிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இயற்கையை வளப்படுத்துதல். இயற்கையை வளப்படுத்த முடியுமா அப்படின்னா, இயற்கையை ஒரு சில காரியங்களை நாம் வளப்படுத்த முடியாது. ஒரு சில காரியங்களை நாம் வளப்படுத்தலாம், ஒரு சில காரியங்களை வளப்படுத்த முடியாது. ஆனால் அதை பாதுகாக்கலாம். ஒரு சில காரியங்களை நாம் வளப்படுத்த முடியும். எதை வளப்படுத்த முடியாது அப்படின்னா, இன்றைக்கு எரிபொருட்கள். இன்றைக்கி பெட்ரோல் எடுக்கிறோம் இல்லையா, நிலத்திலிருந்து பெட்ரோல் எடுக்கிறோம். இந்த பெட்ரோல் எடுப்பதை நாம் அதிகமாய் பெட்ரோல் எடுப்பதினாலே ஒரு கட்டம் வரும்போது பெட்ரோல் இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும்போது அதை நம்மால் வளப்படுத்த முடியாது. அந்த பெட்ரோலை நம்ம அதிகரிக்க, பெருக்க முடியாது. அதே போல் நிலக்கரி, மண்ணிலிருந்து நாம் நிலக்கரியை நாம் தோண்டி எடுக்கிறோம். எடுக்கப்படுகிற இந்த நிலக்கரி ஒரு கட்டத்தில் தீர்ந்து போகும்போது அதை நம்மால் வளப்படுத்த முடியாது, பெருக்க முடியாது. அப்படியானால் இப்படிப்பட்ட வளங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாதுகாக்க முடியுமே தவிர அவைகளை நாம் பெருக்க முடியாது, வளப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு சில காரியங்களை வளப்படுத்த முடியும். எதெல்லாம் வளப்படுத்த முடியும் என்று சொன்னால், நாம் காடுகளை வளப்படுத்த முடியும். மரங்களை வெட்டி இன்றைக்கு காடுகளை அழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காடுகளை வளப்படுத்த முடியும். புதிதாக மரக்கன்றுகள் நட்டு, ஏராளமான மரக்கன்றுகள் நடும்போது காடுகளை நம்மால் வளப்படுத்த முடியும். உதாரணமாக நம்முடைய திருமண்டலத்தில் ஜெப கிராமம் என்று சொல்லி டக்கரமால்புரத்தில் ஒரு பெரிய கிராமமாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மரங்களை நாம் நட்டு வளர்த்து கொண்டு வருகிறோம். எனவே இப்படி நாம் காடுகளை, மரங்களை நாம் வளப்படுத்த முடியும். அதே போல் கடல் வளங்கள், மீன்கள். இன்றைக்கி போதுமான அளவுக்கு அதிகமான மீன்களை பிடித்து அந்த மீன் வளங்கள் குறையும் போது ஒரு சில நாட்கள் என்ன செய்கிறது, அரசு தடை விதிக்கிறது. இதெல்லாம் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படிங்கிற தடை விதிக்கும் போது அந்த நாட்களிலே இந்த மீன்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கிறது. எனவே இவைகளை நம்மால் வளப்படுத்த முடியும். அதே போல் வீட்டு விலங்குகள் வளர்ப்பது, காட்டு விலங்குகள் கூட அழிந்து கொண்டு வருகிறது. அநேக விலங்குகள், குறிப்பாக புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் எண்ணிக்கையிலே குறைந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் நம்மால் வளப்படுத்த முடியும். அப்படியானால் இன்றைய தலைப்பின்படி வளப்படுத்த முடியாதவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். வளப்படுத்த கூடியவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வளப்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இயற்கையை வளப்படுத்துவது. அப்போ எப்படி வளப்படுத்துவது அப்படின்னா, 3 காரியங்கள் நாம் வளப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. எவையெல்லாம் என்று சொன்னால், முதலாவது ரெடியூஸ். ரெடியூஸ் அப்படின்னா குறைவாக பயன்படுத்துதல், பயன்பாட்டை குறைத்து கொள்வது இல்லையா?
எப்படி குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குவதற்கு இன்றைக்கு சொரண்டையிலிருந்து திருநெல்வேலி போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் பைக்கில் போகிறாருன்னு வைங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அவர் பைக்கில் போகிறாரு, 1 லிட்டர் பெட்ரோல் ஆகுது. இதே போல் ஒரு 100 பேர் சுரண்டையிலிருந்து திருநெல்வேலிக்கு போகிறாங்க அப்படின்னா 100 லிட்டர் பெட்ரோல் வீணாக போகுது. அதே 100 பேரும் ஒரு பேருந்திலே பயணம் செய்வது, பொது வாகனத்தை பயன்படுத்தும் போது அங்கே எரிபொருள் மிச்சமாகிறது இல்லையா? அப்போ அந்த பயன்படுத்துகிற விதம், குறைவாக பயன்படுத்துதல் இல்லையா? இன்றைக்கி வீடுகளிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி குவிக்கின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளாக நாம் இருந்து கொண்டோம். நமக்கு அந்த பொருள் தேவையே இல்லைனாலும் அந்த பொருளை வாங்கி நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், வச்சிடறோம். அப்போது இப்படி தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பதினாலே இயற்கை வளங்கள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதிகமான இயற்கை வளங்கள் பயன்படுத்தப்படும் போது அங்கே பற்றாக்குறை ஏற்படுகிறது. அப்படியானால் முதலாவது பயன்படுத்துவதை ரெடியூஸ் பண்ண வேண்டும். இது முதல் காரியம். ரெண்டாவது ரீயூஸ் பண்ண வேண்டும். இன்றைக்கு யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் தான் நாம் இருக்கிறோம். ஒரு பொருளை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடுவது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி ஏராளமான பொருட்கள் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் எடுத்து வாங்கி, மைப்பென் வாங்குவோம், ஸ்கூல் படிக்கும்போது மைப்பென் வாங்குவோம். அந்த பென்னை கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சு பயன்படுத்தும். மை வாங்கி அது உள்ளே அடைச்சி அந்த பென்னில் நிப்பு போனால் அதை எடுத்து மாற்றி எழுதுறது, இப்படி ஒரு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பென்னை வாங்கி யூஸ் அண்ட் த்ரோ, 2 ரூபாய்க்கு பேனா கிடைக்குது, 3 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்படி வாங்கி பயன்படுத்திட்டு அப்படியே தூர போட்டுறோம். அடுத்து முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வாங்குறதுக்குன்னுட்டு வீட்டில் பாட்டில் வச்சுருப்பாங்க. தேங்காய் இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பாட்டில், தேங்காய் பாட்டில், நல்லெண்ணெய் பாட்டில், இப்படி அந்த பாட்டிலுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பாட்டிலை கொண்டு போய் கடையில் எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாமே செப்பரேட்டாக என்ன செய்யுது, பாட்டிலே கிடைக்கிறது. வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்ன செய்கிறோம், தூர போட்டுடுறோம். அப்போ இவைகள் எல்லாம் என்ன நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், மூலப்பொருட்கள் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. ஏன்னா பாட்டில் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது புதிய மூலப்பொருட்கள் தேவை. இப்போ ஒரே பயன்படுத்திய பாட்டிலே மறுபடி பயன்படுத்தும் போது மூலப்பொருட்கள் என்னது, வீணாகாது இல்லையா? அப்போ ரீயூஸ் பண்ண வேண்டும் இல்லையா? யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் இன்றைக்கி. அதே போல் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிப்பான். 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட ஸ்கூல் ஆரம்பித்தோடனே சொல்லிடுவான், அண்ணன் உங்கள் புக்கு எனக்கு தான் தரணும். ஏன்னா அன்னைக்கு பழைய புத்தகத்தை வாங்கி படித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. யாருமே பழைய புத்தகத்தை வாங்கி படிக்கிற கலாச்சாரம் இன்றைக்கி கிடையாது. ஸ்கூல்லையே என்ன செய்கிறாங்க, புக்குக்குன்னு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பிள்ளைங்கள் அவ்வளோத்துக்கும் என்ன செய்கிறாங்க, புது புக்கு கொடுத்துட்றாங்க. ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லி கைடு கொடுத்துட்றாங்க. அப்போது இவைகளெல்லாம் புதுசாக வாங்கும்போது இன்றைக்கி பயன்பாடு அதிகமாகிறது, மூலப்பொருட்கள் அதிகமாகிறது. அப்போது இந்த ரீயூஸ் பயன்பாட்டுக்குள்ளாக, இந்த கலாச்சாரத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் இல்லையா? முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே ஒரு சைக்கிள் கடை இருக்கும். ஒருத்தருக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எங்கேயாவது தூரம் போக வேண்டியது இருக்கும். அப்போ என்ன செய்வார்னா, அந்த சைக்கிள் கடையில் ஒரு சைக்கிளை ஒரு 2 மணி நேரம் வாடகைக்கு எடுப்பார். ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்து வாடகைக்கு எடுத்து அந்த 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு கொண்டு சைக்கிளை கொடுத்துட்டு 2 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. வீட்டுக்கு வீடு வாகனங்கள், வாகன பெருக்கம், இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய இயற்கை வளங்களை நாம் அதிகமாக பயன்படுத்துவதினாலே நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி, நாளுக்கு நாள் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே இருக்கிறோமே தவிர வளப்படுத்த முடியவில்லை. அப்படியானால் வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் மறுபயன்பாடு செய்ய வேண்டும் இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதாவது வேகமான நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இப்போ பரவிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, புதிய டிசைன்களிலே ஆடைகள், விரும்புகிற டிசைன்களே புதுசாக போடுவதற்காக குறைந்த விலையிலே ஆடைகள் இன்றைக்கி வருகிறது. உதாரணமாக இன்றைக்கி பாம்பேலேருந்து ஊருக்கு 10 நாள் லீவுக்கு வராங்க அப்படின்னா 10 நாளைக்கு 10 ட்ரெஸ்ஸு, எல்லாம் குறைஞ்ச விலையில். இந்த 10 நாள் இங்கே போடுறாங்க, அப்படியே அந்த அப்புறம் என்ன இது மறுபடியும் அதை என்ன செய்யலை, போட ஆகலை, அப்படியே தூர போட்டு போயிடுறாங்க. அப்போது இது சுற்றுச்சூழலையும் பாதிக்குது இல்லையா, சுகாதார கேடு இல்லையா, ஏன்னா எல்லாமே குப்பைக்கு போகுது. அடுத்து
வளங்களை அதிகமாய் நாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். அப்போது என்றைக்குமே முதலாவது வளங்களை, இயற்கையை நாம் வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா, தேவையை குறைக்கணும், செலவினங்களை குறைக்கணும். ரெண்டாவது ரீயூஸ் பண்ணணும், மறுபயன்பாடு செய்யணும். அப்படி செஞ்சால் நம்ம என்ன செய்யலாம், இயற்கையை வளப்படுத்தலாம். மூணாவது நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா ரீசைக்கிள் பண்ணுவது. அதாவது ஒரு முறை பயன்படுத்திய ஒரு பொருளை மறுபடி நாம் ரீசைக்கிள் பண்ணி புதிய பொருளை உருவாக்குவது. இது ரீசைக்கிள். அதாவது பிளாஸ்டிக்காக இருக்கலாம், பேப்பர்ஸாக இருக்கலாம், உலோகங்களாக இருக்கலாம், கண்ணாடிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதனை மறுசுழற்சி செய்து மறுபடி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது. இப்படி கொண்டு வரும்போது நாம் புதிய மூலப்பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இயற்கை வளங்களை புதிதாக நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் இதையே நாம் நினைச்சிடும் மறுபடி சுழற்சி முறையிலே நாம் பயன்படுத்துகிறோம். எனவே இன்று இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இயற்கையை வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று ரெடியூஸ், குறைவாக பயன்படுத்துதல். ரெண்டாவது ரீயூஸ், மறுபடி பயன்படுத்துதல். மூன்றாவது ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்து பயன்படுத்துதல். இந்த 3 காரியங்களையும் செய்யும்போது இயற்கையை நம்மால் பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் இயற்கையை வளப்படுத்த முடியும். எதிர்கால சந்ததிக்கு சேமித்து வைக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.